தொடர்ந்து நிறைய பதிவுகள்ல இந்த தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வுகள் அப்படின்றத பார்த்துட்டு வரோம். ஸோ சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் ரொம்ப நாளா எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குங்க. இது தீர்வதற்கான வழிமுறைகள் சித்த மருத்துவத்துல சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் என்னென்னன்றது நம்ம நிறைய பதிவுகள்ல பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவா இந்த தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒருத்தருக்கு இருக்குன்னா உடல் நலன்ல நிறைய மாற்றங்கள் இருக்குங்க. அதாவது நான் இதெல்லாம் எதிர்பார்த்து செய்யவே இல்லை, ஆனாலும் எனக்கு ஏன் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது உங்களுடைய தைராய்டு ஹார்மோன் லெவலை செக் பண்ணிக்கோங்க. இதுல நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா போஸ்ட்மார்ட்டம் தைராய்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது பிரெக்னன்சி முடிஞ்சு டெலிவரி டைம்ல நமக்கு என்ன ஆகும்னா தைராய்டு டிஃபிஷியன்சி ஏற்படுதோ இல்லை ஹைப்பர் தைராய்டிசம் ஏற்படுதோ அது அப்படியே ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது லைஃப் லாங் அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்போ இப்படி ஆச்சுங்க, அதுலேருந்து நான் வந்து மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டம் தைராய்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் தைராய்டு கிளாண்டில் சில நேரங்களில் நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஏற்படலாம். எப்படி நமக்கு வந்து ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ ப்ரெக்னென்சி டைமில் வரக்கூடிய சுகர், அதே மாதிரி தான் இந்த தைராய்டிட்டிஸ் கண்டிஷனும் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஏற்படக்கூடியது.